அவருடைய சுபாவங்களிலே ஒரு நாளும் அவர் மாறுவதே இல்லை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். யோவான் சுவிசேஷம் 17:23 அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது அது எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை, என்னை நீர் அனுப்பினீர், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. பிதாவாகிய தேவன் குமாரனாய கிறிஸ்துவிடத்துல இன்ஃபனைட், அதாவது முடிவில்லாத அந்த அன்பு வைத்தார். இதைத்தான் யோவான் 13:1 வாசிக்கிறோம். அன்பு வைத்தபடியே அன்பு வைக்கிறவர் ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தேவைக்காக அன்பு வைக்கிறோம். உலகத்துல கூட பாருங்க, பிள்ளைகள் கூட ஒரு தேவைக்காக என்று சொன்னால் 4 முறை மம்மி, 4 முறை டேடி. ஊழியத்துல கூட ஒரு தேவை என்று சொன்னால் 4 முறை ஐயா, 4 முறை பாஸ்டர். தேவைகள் இல்லாத போது கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. அடுத்த வார்த்தை, நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. நிகழ்காலத்தில் அல்ல, கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் அவர்களில். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, திஸ் இஸ் த இன்ஃபனைட், அதாவது முடிவில்லாத அன்பு செலுத்துகிற ஆண்டவர். அவருடைய சுபாவங்களிலே மாற்றமே இல்லை. நாம் மாறுகிறோம். நிமிடத்திற்கு ஒரு முறை, நேரத்திற்கு ஒரு முறை. அன்பான நீங்கள் வயதிலே மூத்தவர்களாக இருக்கலாம், அனுபவங்களிலே சிறந்தவர்களாக இருக்கலாம். நீண்ட கால அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாருமே மாறுகிறார்கள். உலகம், உறவு, ஊழியர்கள். ஒரு காலத்துல என்னிடத்துல தாழ்மையா இருந்தவர்கள், ஊழியத்துல உடன் ஊழியர்கள், ரொம்ப தாழ்மை, ரொம்ப அர்ப்பணம், ரொம்ப எளிமை. ஆனால் காலங்கள் மாறும்போது, வசதிகள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது, கொஞ்சம் ஜனம் வரும்போது, இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், சம்பாதிக்கிறார்கள், மக்கள் வருகிறார்கள், ஓரளவுக்கு பொருளாதாரம் பெருகி இருக்கிறது. ஆனால் அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் அந்த கனமும் இல்லை, மாறுகிறது. அன்றைக்கு அதாவது மதிப்போடு பேசினவர்கள் இன்னைக்கு ஒருமையிலே பேசுகிறார். இதுதான் உலகம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை. அவருடைய அன்பு, தேவனை ஏன் அன்பு கூற வேண்டும்? நம்பர் 1, his character never change. அவருடைய சுபாவங்கள் மாறுவதே இல்லை.